நடத்துவார். ஆனால் நீ அவரை விட்டுட்டனா, உற்சாகத்தை விட்டுட்டனா, அவரை சேவிக்கிறத விட்டுட்டனா, அவரை தொழுது கொள்றதை விட்டுட்டனா, அவரை என்ன பண்ணுவார்? உன்னை கை விட்டுருவார். நல்லா கவனிச்சுங்க. அதனால தான் 2 நாளாகமம் 15 அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார். அவரை நீங்கள் விட்டு விட்டீங்கன்னா அவரும். நீ என்ன செய்கிறிய? நீ என்ன விதைக்கிற? உப்பு விதைச்சா உப்பை தான் அறுப்ப. நீ நெல்லை விதைச்சா நெல்லை தான் அறுப்ப. நீ ஆண்டவர் தேடாமல் விட்டா ஆண்டவர் ஒன்று தேட மாட்டார். நீ ஆண்டவரை தேடினா, நீ மூளை முடுக்கில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை தேடி வருவார். நீ கடனில் சிக்கி இருந்தாலும், கண்ணீர் விட்டு அழுது மூளையில் முடுக்கில் உட்காந்துருந்தா கூட உன்னை தேடி வந்து தேடுவார். என் பிள்ளை எங்கே, என் பிள்ளை எங்கே அப்படின்னு. தாவீது சொல்கிறான், கடலின் அடியில் பாதாளத்தில் போய் அறை போட்டு ரூம் போட்டு தூங்கினா கூட அவர் கண்ணு என்னை பார்த்துருது. என்னத்தை பண்ணுறது? அவர் கண்ணுக்கு தப்பிக்க வழியே கிடையாது. ஆகாயத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கார், இங்கே போனாலும் அங்கேயே இருக்கார். நல்லா கவனிங்க. ஏசப்பா அவ்வளோ நேசிக்கிறார் நம்மளை. அல்லேலூயா. அப்போ உற்சாகமாக தேடினா ஏசப்பா நம்ம என்ன பண்ணிடலாம்? பார்த்துடலாம், அவரோட பேசலாம், அவரோட பழகலாம், அவரோட நடக்க ஆரம்பிச்சலாம். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஆண்டவர் தேடுறதுல நாம் சோர்ந்து போய் இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? உற்சாகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நிறைய நேரங்கள் நம்ம ஆண்டவரை தேடுறோம் தான் சொல்கிறோம், ஆனால் நம்ம மனசு எங்கெங்கேயோ அலப்பாயுது. என்னென்னமோ எண்ணங்கள் வருது. முழங்கால் தான் பாட்டுருவோம், அப்படியே கண்ணை மூடின்னு ஏசப்பான்னு தான் வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் வசனம் சொல்லுவேன், அவங்க வாய் மட்டும்தான் என்னை துதிக்குது, உள்ளமும் எனக்கு தூரமாக இருக்குது. இன்றைக்கி அநேகருடைய இது அப்படி தான் இருக்குது. ஒரு மனம்னா என்னங்க? ஒரு மனம்னா என்ன? உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம் மூணுமே ஒன்றா கர்த்தரை துதிக்கிறதா ஒரு மனம். இந்த லைனுக்குள்ளே 3 வந்துருச்சுன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆனால் இந்த 3 வராது. எப்போ வரும்? நீங்கள் அதை கட்டி ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னார். ஏன் ஜெபிக்க சொன்னார்? இதெல்லாம் வரும். 1 மணி நேரம் ஜெபம் போதும்னு சொன்னார்ல ஏசப்பா. உங்களை 3 மணி நேரமாக ஜெபம் பண்ண சொன்னார்? 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ண சொன்னார். இந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் இந்த எண்ணம் அப்படியே வரும். துதிக்க முடியாது, தூக்கம் வரும், கொட்டாவி வரும். அப்போ தான் ஊரில் இருக்க கொசுலாம் நம்மளை வந்து கடிக்கும். நல்லா கவனிங்க. எல்லாம் கடித்தாலும் ஆண்டவரை துதிக்காமல் தேடாமல் எந்திரிச்சு மாட்டேன்னு யார் வைராக்கியமாக முழங்காலில் நிற்கிறாங்களோ அடுத்த 20 நிமிஷம் தான் உங்கள் ஜெயம். அல்லேலூயா. அந்த வைராக்கியமாக நிற்க போகிறீங்க பாருங்க, அடுத்த 20 நிமிஷம் அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது. நீங்கள் கொசுகடிக்கே எந்திரிச்சிட்டிங்கன்னா, கொட்டாவிக்கே எந்திரிச்சிட்டிங்கன்னா, முதல்ல வர்ற கெட்ட சிந்தைக்கே எந்திரிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எங்கேருந்து சோதனையை ஜெயிக்கிறது? ஆகலாம். நம்ம இட்லி குண்டானில் வெந்த இட்லி போல தான் ஆயிரும் நம்ம. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உற்சாக ஆவி நமக்கு தேவை. அப்போ உற்சாக ஆவியே ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், அவரை தேடணும், தொழுது கொள்ளணும். நமக்கு உற்சாகமான ஆவி வேணும்.